சம்பளம் வாங்குற பணத்தெல்லாம் வட்டி கொடுத்து வட்டி கொடுத்து ஒரு மீதமும் இல்லாம இனி என்ன பண்ண முடியும்? இந்த கடன் பிரச்சனை என் வாழ்க்கைய முடிச்சிருமே. இனிமே நான் எழும்புவேனா? என் வாழ்க்கை இனி நிம்மதியா இருக்குமா? சாப்பிட முடியல, தூங்க முடியல. எனி டைம் கடன் 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 அதே நம்மள அழுத்திட்டு இருக்கு. ஒரு ஃபோன் வந்தா பயமா இருக்கு. யாராவது வீட்டுக்கு வந்துருவாங்களோன்னு ஒரு பயமா இருக்கு. என்ன பண்ண? வாங்குன பணத்த குடுக்கறதுக்கு வழியும் இல்ல. அதுக்குள்ள வாய்ப்புகளும் இல்லாத நேரத்துல கடைக்காரன் நெருக்குற அந்த நெருக்கடி தாங்க முடியாம தவித்துட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நம்முடைய எல்லா நெருக்கத்துல இருந்து அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். அதனால பயப்படாதீங்க. இந்த கடன்னால நீங்க கலங்கி தவிச்சு ஒடுங்கி போய் இருக்காதீங்க. உங்கள ஒடுக்கத்தெல்லாம் மாற்ற இயேசு இருக்கிறாரு. அவர்ட்ட சொல்லுங்க. உங்கள் கடன் பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் தெரியாம வாங்கிட்டேன். வாங்குன பணத்தெல்லாம் செலவாயிடுச்சு. இப்ப எப்படி அடைக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லி உங்க தவிப்பு, ஏக்கம் எல்லாத்தையும் அவர் பாதத்துல வச்சிருங்க. அந்த ஏக்கத்தையும் தவிப்பையும் அவர் மாற்றி உங்களுக்கு ஒரு புது வழிய உண்டாக்குவார். அந்த கடத்த அடைக்கிறதுக்குள்ள வாசல்கள திறந்து தருவார். அதனால பயந்து கலங்காதீங்க. உங்களுக்கு ஒரு வழி உண்டாகும். இயேசுவே, இந்த நாட்கள்ல கலக்கத்தோட வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. அதுல இருந்து வெளியே வர முடியாம தவித்து கொண்டு இருக்கிறாங்க. வட்டிக்காரங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்றாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாள்ல ஒரு இரக்கம் செய்து அவங்க கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி அவங்களுக்கு வருமானத்துக்குள்ள வழிகளை உண்டாக்கி கொடுங்கப்பா. அவங்க தலை நிமிர்ந்து நடக்க கிருபை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.